சாமந்தி செடி வளர்க்கும் போது சின்ன சின்ன பிரான்ச்சஸ்லாம் பூவோடவே நம்ம மொட்டோடவே கட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது மொட்டோடவே வைக்கலாம், பூவோடலாம் வைக்கக்கூடாது. வீடியோக்காக நான் வந்து பூவோட உங்களுக்கு வச்சு காமிச்சேன், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஆனால் பூவெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடணும். பாருங்கள், இது போல் வந்து பூ கட் பண்ணிடணும். பூவோட இருந்தால் சீக்கிரமாக வேர் பிடிக்காது. நீங்கள் பிரான்ச் பூவோட கட் பண்ணி வைக்கிற போல் இருந்தால் பூ கட் பண்ணிவிட்டு மொட்டோட கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி மொட்டோட கட் பண்ணி வைக்கும்போது அந்த மொட்டை பெருசாகும், பூ பூக்கும். சப்போஸ் அப்படியே இல்லைன்னா நீங்கள் மொட்டை கட் பண்ணிவிட்டு வெறும் பிரான்ச்சு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லது, சீக்கிரமாக வேர் பிடிச்சி வரும். முட்டு கூட கட் பண்ணிட்டிங்கன்னா. சாமந்தி கட்டிங்ஸ் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் வந்து கட் பண்ணிவிட்டு கிளை வைக்கிறீங்க. வைக்கும்போது ரைஸ் வாட்டர்லாம் கொடுக்கலாம். அதே போல் அரிசி மாவு தண்ணி கூட ஊற்றலாம் செடிக்கு. அதாவது இந்த பிரான்ச்சுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பெரிய செடிக்கு ஊற்றும்போது இந்த கட்டிங்ஸ் நம்ம பக்கத்துலேயே நட்டுருக்கோம். இந்த செடிக்கு ரொம்ப நல்லது. அது போல் சாமந்தி செடிக்கு கடலை மாவு தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். கடலை மாவு அரிசி மாவு ரெண்டுமே சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுட்ரு சாயலுக்குள்ளே கொஞ்சம் போல் போட்டுட்டு நீங்கள் தண்ணி விடலாம். மோர் கூட அப்பப்போ கொஞ்சம் போல் ஊற்றணும். மோர் ஊற்றினா கூட லீஃபெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக வெயில், அதுக்காக சொல்கிறேன் நான். இது போல் வந்து பிரான்ச் கட் பண்ணும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்ன செடியில் எப்படி பிரான்ச் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு லீஃபு ஒரு பிரான்ச் இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சா கூட வேர் பிடிச்சி வரும்னு சொல்லிட்டு, இப்போ ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பிரான்ச் ஒட்டிக்கிட்டு இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு கிளை வச்சிடலாம். ஏற்கனவே அதை பற்றி நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன் நிறைய. சின்ன கிளை ஒரு இலை வந்து இருக்கிறப்பெல்லாம் நான் எப்படி நடணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து இது போல் எடுத்துடணும். ஒரு இலை எடுத்துகிட்டு, அதாவது சின்ன கிளை பிரான்ச்சு இங்கே கட் பண்ணிடணும். பாருங்க, ஒரு இலை வைக்கும்போது லேட் ஆகுது வேர் பிடிக்கிறதுக்கு, சீக்கிரமாக வர மாட்டேங்குது, வளர மாட்டேங்குதுன்னா நீங்கள் இது போல் கூட வைக்கலாம். ஒரு இலை பிரான்ச் கொஞ்சமாக இருக்கிறப்போல, ஒரு கிளை இருக்கிறப்போல நீங்கள் பார்த்து நட்டுக்கணும். நான் நட்டு காமிக்கிறேன். ஒரு பிரான்ச் சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு லீஃப் இருக்கிறப்போல நீங்கள் கட் பண்ணிவிட்டு சாயிலுக்குள்ளே இது போல் வந்து லேசாக கிராஸாக வச்சுட்டு லேசாக மண் அழுத்தம் கொடுக்கணும் லைட்டாக. ஸ்ட்ரெயிட்டாக வச்சாலும் வராமல் இருக்காது. கிராஸாக வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக வேர் பிடிச்சி வரும். பாருங்க, இது வந்து லீஃப் வந்து கொஞ்சம் லைட்டாக உள்ளே போகிறப்போல அழுத்தம் கொடுக்கணும். பாருங்கள், லீஃப் இடத்துல வந்து கொஞ்சம் மண்ணுக்குள்ளே போயிடும். அப்படி இந்த பிரான்ச்சு லைட்டாக மேலுக்கு இருக்கும் சாயிலுக்குள்ளேருந்து. அது போல் நான் நட்டிருக்கேன். இது போல் தண்ணி விட்டுட்டு, இப்போ இது போல் பிரான்ச்சு கூட தண்ணியில் போட்டு கூட ரூட்டு வர வைக்கலாம். நான் அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு ரூட்டு வர வச்சு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.